RSSின் அதிகாரப்பூர்வ ஆங்கில பத்திரிகையான ஆர்கனைசர் வெளியிட்ட கட்டுரையில் நாட்டில் அதிக நிலத்தை கத்தோலிக்க தேவாலயங்கள் கைப்பற்றியுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த நிலங்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்று அந்த கட்டுரையில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருந்த நிலையில் தற்போது கேரள முதல்வர் பினராயி விஜயனும் எதிர்ப்பு குரலை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பினராயி விஜயன், வக்ஃபு மசோதாவிற்கு பிறகு சர்ச்சுகளை RSS குறிவைத்துள்ளது. இது சிறுபான்மையினருக்கு எதிரான அவர்களின் ஆழமான விரோதத்தை வெளிப்படுத்துகிறது. சர்ச் நிலத்தை பற்றி குறிப்பிடப்படும் தேவையற்ற கருத்துக்கள் ஆபத்தான அறிகுறிகளை வெளிக்காட்டும் விதமாக அமைந்துள்ளன. அந்த கட்டுரையின் மூலம் RSSின் உண்மையான நோக்கம் வெளியே வந்துள்ளது. RSS முன்வைக்கும் பெரும்பான்மை வகுப்புவாதம் மற்றும் மதங்களின் மீது பகையை உண்டாக்கும் வேலையே என்று விமர்சித்துள்ளார். சிறுபான்மை சமூகத்தினரை அழிக்கும் பெரிய திட்டத்தின் கீழ் இந்த கட்டுரை பகிரப்பட்டுள்ளது என்றும் இதற்கு எதிராக மதச்சார்பற்ற அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். அந்த கட்டுரை தொடர்பாக பேசிய கேரள காங்கிரஸ் தலைவர் சுதாகரன், இஸ்லாமியர்களை தொடர்ந்து கிறிஸ்தவ சர்ச்சுகளையும் கைப்பற்ற பாஜக களம் அமைத்து வருகின்றது. அந்த கட்டுரையில் முழுக்க பொய்களும் வகுப்புவாதமும் நிறைந்துள்ளது என்று விமர்சித்துள்ளார்.